அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது மகர ராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவு தாங்க. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத மாற்றம், கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது, அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் உறவு, உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், உங்களுடைய கல்வி, வெளிநாட்டு பயணங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அரசு தொடர்பான காரியங்கள், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள், அந்த பலன்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகளோடு இருந்தாலும் பெரும்பாலும் நற்பலன்கள் அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கலாம். வராது அப்படின்னு நினைச்ச பணம் தங்களுடைய கைக்கு வந்து சேரும். இருந்தாலும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். திடீர்னு பணம் வரும், திடீர்னு பண நெருக்கடி வரும். இந்த மாதிரியான சிக்கல்களை சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே நேரம் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க முதலீடு பண்றீங்க, பெரிய அளவுல பண பரிவர்த்தனை பண்றீங்க, இல்ல ஆன்லைன்ல டெபாசிட் பண்றீங்க, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உஷாரா செயல்பட பாருங்க. பண விஷயம் அப்படிங்கிறதுனால அதையும் உஷாரா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே நேரம் நட்பு வட்டாரம் விரிவடையவும் ஆரம்பிக்கும். புதிய நட்புகளும் உங்களுக்கு கிடைப்பாங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கிறதன் காரணமாக குடும்பத்தோடு நீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவும் அற்புதமான காலகட்டம். மாணவர்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது. உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்களினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும். சக மாணவர்கள் மத்தியில ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். விளையாட்டு போட்டிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சிறு அளவுல இரத்த காயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாட்டுகள்ல கொஞ்சம் ரொம்ப அதிகப்படியான முரண்பாடுகள் இல்லாம கொஞ்சம் உஷாரா பக்குவமா நடந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் மாணவர்களுக்கு கடுமையாக நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கடுமையாக நீங்கள் படிக்கணும். ஒரு மந்தமான நிலை மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒரு சிரமம் எடுத்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கும் பொழுது தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தேர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பாராத பல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை பலம் அதிகமாக இருக்கும். அதனால திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேலை சம்பந்தமா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்களின் போது உடல் அசதி, அலைச்சல் போன்றவை உருவாகினாலும் செல்லக்கூடிய பயணங்கள்ல பார்த்தோம்னா உடனுக்குடன் வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமாகாத ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு அதிகமாக எழக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க ஒன்று சொல்வீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. தங்களுடைய கருத்துக்கள் வேறுபட்டு இருக்கிறதுனால
நிறைய பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால விவாதங்களை தவிர்ப்பதும் பொறுமையை கையாள வேண்டியதும் குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல குடும்ப பிரிவினை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருபுறம் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை வழியில ஆதரவு கிடைத்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை கிடையாது. அதே மாதிரி சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டினாலும் நட்புகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரியான பல இடர்பாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்க அதிகமா எதிர்கொள்வீங்க. அதனால எல்லா விஷயத்திற்குமே பொறுமையா சிந்தித்து செயல்படுங்க. என்ன நடக்குது, என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால எளிதில் சமாளிக்க முடியும். பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை நீங்க எப்படி பிரச்சனையை விட்டு வெளியே வர பாக்குறீங்களா, இல்ல பிரச்சனைக்குள்ளேயே சுழன்று கொண்டு இருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் இப்போ விஷயமே. அதனால கொஞ்சம் நீங்க உஷாரா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக நீங்க கடந்து செல்ல முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மன தைரியம் அதிகரிக்க செய்யும், மதிப்பு கூடும், தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும், வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். தங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் தீவிர உழைப்பு அதிகப்படியான முயற்சிகளுடனும் நீங்கள் காரியங்களில் ஈடுபடும் போதே அது வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம். மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும்.
நல்ல பெயர் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.